நண்பர்களே, நம்ம தங்கியிருந்த ஹாஸ்டல் இதுதான். பக்கத்துலேயே மெயின் ரோடு, பஸ் ஸ்டாப் இங்கேயே இருக்குது. எய்தா மாதிரி பஸ்ஸெல்லாம் போயிட்டுருப்பாங்க. எய்தா மாதிரியே பஸ் ஸ்டாப்பு. இங்கேருந்து பக்கத்தில் மே 28 ரயில்வே ஸ்டேஷனும் மெட்ரோவும் இருக்குது. பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப்பிலும் இருக்குது. ஆனால் இங்கெல்லாம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், இங்கே ஈஸியாக வந்துடலாம். ஹாஸ்டல் பேர் சென்ட்ரல் பாபு ஹாஸ்டல். ஆக்சுவலாக நான் புக் பண்ணியிருந்தது ஹாஸ்டல் 164. ஆனால் இங்கே வசதி கொஞ்சம் சரியில்லைன்னு இங்கே வந்துட்டேன். இங்கே நல்லா இருக்குது, மெயின் ரோடு. இங்கே நடந்தே தான் போய்க்கலாம். சென்ட்ரல் பாபு ஹாஸ்டல் உள்ளே பார்ப்போம். வேறு படி ஏறி தான் போகும். இங்கே லிஃப்ட்லாம் கிடையாது, எல்லாம் பழைய காலத்து பில்டிங்கு. அது மேலே வச்சு ரூம் வச்சு செட் பண்ணி ஓட்டிட்டுருக்காங்க. அதெல்லாம் நல்லா இருக்குது. ஒரு நாளைக்கு 500 ரூபா, 500 ருபீஸ். கீழே ரூம்லாம் இருக்குது, ஆனால் அதெல்லாம் யார் என்ன வரா தெரியல. சின்ன படி, கொஞ்சம் நின்று தான் போவோம். ஏறி இறங்கினதான் ஒரு பிரச்சனை, பாக்கிலாம் ஒன்றும் கிடையாது. அதான் அல்வா மாதிரி வந்துடும். இதான் பிள்ளைங்க ஹீட்டர் பைப்பு. இல்லை அடுத்த மாதத்துலலாம் பனி பெய்ய ஆரம்பிச்சிடும், குளிர் உதறல் எழுதும். அதனால் எல்லா ஊர்லேயும் சரி, இங்கே சரி நம்ம எங்கே போனாலும் சரி, என்ன இருந்தால் இந்த ஹீட்டர் பைப் லைன் வசதி இருக்குது. குளிர் காலத்தில் ஹீட்டர் போட்டு விட்டுருவாங்க. நல்லா குளிர் இருக்கும். ரிசப்ஷன். ரூம் நம்ம ரூம் மூட்டை கட்டி ரெடி வச்சுருக்கு. கிளம்ப வேண்டியதான். சமையல் கட்டு எல்லாமே இருக்குது. மைக்ரோ ஓவன், அடுப்பு, சமைக்கிறது இருக்குது. வாட்டர், ஃப்ரிட்ஜு, பாத்ரூம், டாய்லெட். ஹீட்டர் 500 ரூபாய்க்கு பத்தாதா? அந்த அவசியம் ஹாஸ்டல் பிடிக்கலாம் தான். பாபு வந்தால் இந்த ஹாஸ்டல் தாங்க நல்லா இருக்குது. 500 ரூபா. ஓகே மக்களே, பார்ப்போம். ஓகே, பாய் மக்களே. இப்போ நம்ம பார்க்குறது தான் மெயினான சிட்டி. நம்ம ரூம் பக்கத்துலேயே தான் இருக்குது. இந்த மே 28 ரயில்வே ஸ்டேஷனு பக்கத்துலேயே மெட்ரோ. ரயிலில் ஏறி தான் நம்ம காஞ்சா போகணும். இன்னும் 2 நாள் காஞ்சா போக வேண்டியிருக்கு. இது வந்து இப்போ அங்கே வந்து மராமத்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது ஏதோ ஒரு பண்ணிகிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு. அதனால் நம்ம ஒரு ஒத்தையடி பாதை மாதிரியே வந்து அப்படியே வந்து இந்த ரோட்டில் வந்து ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஷாப்பிங் மால் இருக்குது. நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கலாம். நல்லா பெரிய ஷாப்பிங் மாலு. அங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த வியூ ஃபுல்லாக தெரியும்.
அதான் அந்த ஷாப்பிங் ஹவுஸ் மாடியிலேருந்து தான் எடுத்துகிட்ருக்கேன். இங்கே இதெல்லாம் அசர்பைஜானில் வந்து நம்ம இது ஆனால் ஜாமான் கொஞ்சம் அந்த மாதிரி இதெல்லாம் சாப்பாடெலாம் கொஞ்சம் கம்மி விலையில் இருக்கும். நம்ம இங்கே கூட சாப்பிட்டுக்கலாம். நான் எழுதுகிற மாதிரி அந்த இதில் நம்ம கார்டு வாங்கணும்ல ஹாங்காங்கில், அந்த மாதிரி இங்கே வந்து ஒரு கார்டு இருக்குது. அந்த கார்டு வாங்கிவிட்டோன்னா அது வந்து 2 மணாத்து. இங்கே இந்த ஊர் பணத்து பேர் மனாத். ஒரு மனாத்துன்றது நம்ம ஊரில் வந்து 50 ரூபா பக்கம், 50 ரூபா, 51 ரூபா, 50லேருந்து 51 ரூபாக்குள்ளார முன்ன ஏறி வந்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து 2 மணாத்து 100 ரூபாய்க்கு அந்த கார்டு வாங்கிட்டோம்னா மெட்ரோ ட்ரெயின், பஸ்ஸு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை காசு தீர்ந்து போகிறப்ப பார்த்திங்கன்னா அதில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு தெரியும். காசு தீர்ந்து போகிற டயத்தில் இதில் போய் நம்ம பண்ணிக்க வேண்டியது, ரீசார்ஜ் பண்ணிக்க வேண்டியது. அப்புறம் நம்ம அசர்பைஜான் வந்து ரூம் எடுத்து தங்கிட்டு எல்லாம் ஒரு தூக்கத்தை போட்டாச்சு. சாயங்காலம் கிளம்பியாச்சு. முதல்ல இந்த இங்கே பழைய கால கட்டடங்கள்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம வந்து நுழையிற வந்து எதிரியில் அடிக்குது. நிசாமி ஸ்ட்ரீட் இது அசர்பைஜானில் மிக முக்கியமான ஸ்ட்ரீட். நிசாமி ஸ்ட்ரீட் எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க. ஈவினிங் டைமில் அழகாக உட்காந்து ஷேர் பண்ண வேண்டியதுதான். இது வழியாக நடந்து போய் நம்ம ஃப்ளேம் டவர் பார்க்க போகிறோம். பாகு சிட்டி சொல்லிட்டு நம்ம இப்போ இருக்கிறதா நிசாமி ஸ்ட்ரீட் போயிட்டுருக்கோம். எவ்வளோ சூப்பராக நிசாமி ஸ்ட்ரீட் செட்டப் பாருங்கள். 2 பக்கம் பழைய காலத்து பில்டிங்கு, நடுவில் வந்து இந்த மாதிரி தரையை பார்த்தியே விருந்தறையில் சோறு போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க. மக்கள்லாம் ஜாலியாக நடந்து போயிட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. ஃபுல்லாக இந்த இது ஃபுல்லாக எல்லாம் காஸ்ட்லியான கடைகள், எல்லாம் காஸ்ட்லியான கடையாக ஹோட்டலு சாப்பிட்றது. இந்த ஈவினிங் டைத்தில் வந்து இன்னும் ஹேப்பனிங்காக இருக்கும். ஃபுல்லாக லைட்டிங், அது தனியாக லைட்டிங்க்குன்னே தனியாக ஒரு வீடியோ போடுறோம் பின்னாடி. ஏன்னா இது வந்து பகலில் இது பண்ணது. அதாவது மெயினாக பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அசல் விசா வாங்கினோம். அதாவது 2400 பக்கம் வரும். அதில் இது வந்து ரீபப்ளிக் ஆஃப் மணி எக்ஸ்சேஞ்சர் இதெல்லாம் இருக்குது. இந்தியாவுக்குள்ளே மாற்றிக்கலாம். எப்போது ஏர்போர்ட்டில் கொஞ்சமாக டாலர், நம்ம எப்போவுமே எங்கே போனாலும் டாலர் எடுத்துக்கோங்க. ஏர்போர்ட்டில் கொஞ்சோண்டு மாற்றிங்க. பாக்கி நான் ஏர்போர்ட்டோட கிட்டத்தட்ட 200 ரூபா 300 ரூபா ஒரு மணி நேரத்துக்கு. 200 ரூபா 150லேருந்து 200 ரூபாய்க்கு கூட தான் கொடுக்குறாங்க வெளியில். இந்த மாதிரி ஷாப்பிங் சென்டரு, இந்த மாதிரி வெள்ளிக்கடை இதெல்லாம். அதனால் நம்ம வந்து இங்கேயே கூட வந்து மாற்றிக்கலாம். ஏன்னா அது தற்போது அந்த கார்டு இப்போ ஏற்கனவே கூட்ட சொன்ன மாதிரி 2 மணி நேரத்து அந்த கார்டும் ஏர்போர்ட்டுக்குள்ளேயே விற்கிது. அதை வாங்கிட்டு கொஞ்சம் பைசா மாற்றிக்கிட்டிங்கனாக்கா நமக்கு அந்த பஸ்ஸுக்கு வரப்போ தர வேண்டி இருக்குது. நம்ம ஏர்போர்ட்டு 28 மேக்கு அதுக்கு வந்து என்ன ஒரு 1.3 மணி நேரத்து கிட்டது வந்து 80 ரூபா ஆகுது. 80 ரூபா வந்து ஃபுல்லாக ஏசி பஸ்ஸு நேராக வந்து சிட்டி சென்டரில் விட்டுருவாங்க. இந்த சிட்டி சென்டர் தான் அந்த ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு சேர்த்து மே 28 அது பக்கத்தில் தான் நம்ம ரூம் போட்டுருந்துருக்கோம். அதெல்லாம் இது வந்து ரிப்பப்ளிக் ஆஃப்
அசர்பைஜான். இதோட தலைநகர் தான் பாகு. அதில் தான் நம்ம இருக்கிறோம். எல்லாம் இருந்தாலும் இங்கே வந்து இந்த அசர்பைஜானி மொழி பேசுகிறாங்க. இது பார்த்திங்கனாக்கா மேப்பில் பார்த்திங்கன்னா குட்டி இடமா இருக்கும் நடுவில். இது மேற்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆசியா இருக்கும். கிழக்கில் வந்து யூரோப்பு. நார்த்து இதோட பார்டர்ஸ் பார்த்திங்கன்னா ரஷ்யா நார்த்தில் இருக்குது, ஜார்ஜியா நார்த்து வெஸ்ட்டில் இருக்குது, அர்மேனியா வெஸ்ட்டில் இருக்குது, ஈரான் வந்து சவுத்தில் இருக்குது. அதெல்லாம் வந்து இது வந்து எல்லா நாடுகளுடைய பார்டர்ஸு எல்லாமே சேர்த்த மாதிரி இருக்கும். நடுவில் வந்து ஒரு குட்டி நாடு தான் இந்த அசர்பைஜான். இங்கேருந்து நம்ம நிறைய நாட்டுக்கு போகலாம். ஆனால் ஒவ்வொருத்துக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி விசாக்கள் அதெல்லாம் நமக்கு தேவைப்படும். நிறைய நம்ம பார்க்க வேண்டிய இடம் வந்து அசர்பைஜான்லேயே நிறையா இருக்குது. ஆனால் கொஞ்சம் இந்த கொபுஸ்தான்றது வந்து நம்ம எரிமலை மாதிரி தரையிலேயே கொதிக்கிறது. அது வந்து சேராக இருக்கும், அதுலேருந்து கொதிக்கும். அது பேர் அந்த குபுஸ்தான். அது கொஞ்சம் இருக்குது. அப்புறம் இந்த ஃபயர் டெம்பிள் யானா டார்க்குன்றது தான் ரொம்ப நாளாக வந்து அது எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அந்த இடத்துக்கு நம்ம நாளைக்கு போவோம். இன்றைக்கி வந்து இப்போ ஈவினிங் டைம்லாம் இப்போ நைட்டு வர பார்க்க வேண்டியது இருக்குது. நம்ம ரூம் பக்கத்தில் இருக்கிறதால ஒரு 5 நிமிஷம் தான் வாக்கிங் டிஸ்டன்ஸ். வந்தாங்க உடனே நிசாமி ஸ்ட்ரீட் வந்துடலாம். அது நம்ம டெய்லி கிளம்புற போகிறப்பெல்லாம் ஈவினிங் வந்தாக்கா இது நிசாமி ஸ்ட்ரீட்டை ஒரு சுற்றிட்டு தான் ரூமுக்கு நம்ம சாப்பிட்டுட்டு ஒரு ரூமுக்கு போவோம். இந்த ரூம்லேயே நம்ம சமைக்கிறது இருக்கா. பெரும்பாலும் நைட்டு வந்து நம்ம வெளியில் ரோட்டு கடையெல்லாம் நிறையா இருக்குது, அங்கே சாப்பிட்டுக்கலாம். அதில் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த கபாலான்னு ஒரு இடம் இருக்குது. அப்புறம் காஞ்சா. நம்ம இந்த வேணால் இது இருக்கிற நாளைக்கு வந்து நம்ம ஒரு நாள் வந்து காஞ்சா போவோம். நாளைக்கு தான் நம்ம அந்த ஃபயர் டெம்பிள் ஃபயரிங் மவுண்டைன் மலைக்குள்ளே எரிஞ்சிக்கிட்டே இருக்கலாம். அதில் போய் நாளைக்கு பார்ப்போம். இப்போதைக்கு இந்த நிசாமி ஸ்ட்ரீட்டை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து இந்த இதில் வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்திங்கனாக்கா வந்து எல்லாம் பழங்கால கட்டடம். இன்னும் தள்ளி போனீங்கன்னாக்கா நம்ம இந்த பாகுவோடது ஓல்டு சிட்டி, அதாவது இந்த அரண்மனை இருந்த இடம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். பாருங்கள், சூப்பர் ஃபவுண்டைன் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடம். அங்கேயும் முக்கியமான இதெல்லாம் ஃபவுண்டைன் வைக்கலாம். அருமையாக உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். மக்கள் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. அதான் மெயின் பார்த்திங்கன்னா நம்ம டெல்லியிலேருந்தாங்க நிறைய பேர் வராங்க அசர்பைஜானுக்கு. டெல்லியிலேருந்து டிக்கெட்டை போட்டுட்டு டெல்லியிலேருந்து கம்மி போல இருக்குது. நான் நிறைய ஹிந்திக்காரங்களை பார்த்தேன். நிறைய ஒரு காரு அது கீழே இது போட்டு பழைய காரு அதை வந்து ஒரு காஃபி ஸ்டாலாக மாற்றி வச்சுருக்கான். காஃபி ஸ்நாக்ஸு இந்த மாதிரி மாடல் கூட நம்ம கூட செய்யலாம். நம்ம சொந்த இடத்துல பண்ணுவோம். இவன் பப்ளிக் இடத்துல வச்சுருக்கான். நம்ம ஏதாவது சொந்தமாக கொஞ்சம் இடம் இருந்தால் இந்த மாதிரி ஒரு கார் வாங்கி இது மாதிரி டிசைனிங் உள்ளே வந்து ஒரு ஆள் தான் இருக்கார். நான் சீட்டு இட்லாம் எடுத்துகிட்டு நம்மளை விட்றேன். இந்த காஃபி மேக்கர் மிஷினு அந்த இது வச்சு ஓட்டுறோம். பக்கத்தில் ஏடிஎம் இருக்குது, பேங்க்கு ஏடிஎம். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்காரங்களும் வராங்க. மோஸ்ட் ப்ரைடு பார்த்திங்கன்னா ஹிந்திக்காரங்க தான், வடநாடு தான் ஃபுல்லாக வந்து குமிஞ்சிருக்காங்க. அங்கே எல்லாம் கேட்டாங்க மகாராஷ்டிரான்றான், குஜராத்துன்றான், இதுன்றான். நம்ம நம்மளுக்கு கேரளா சைடில் கூட கொஞ்சம் பேர்லாம் வராங்க. இப்போ தான் அசர்பைஜான் தான் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிடுச்சா. அதனால் நான் ஒரு வாரம் போட்டு வந்தால் போதும் தாராளமாக. ஆனால் நம்ம இப்போ 3 நாடு சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம சரியாக ப்ரோக்ராம் பண்ண முடியல. முன்னாடி பண்ணியிருந்த ஓரளவுக்கு இருந்தாலும் இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்திங்கனாக்கா இதெல்லாம் உஸ்பெஸ்கிஸ்தான்லாம் 4-10 5 நாள் தான் போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட அது ஒரு 10 நாளாக இருந்தோம். ஏன்னா ஒவ்வொரு பழைய காலத்து இந்த இதெல்லாம் புலதான சின்னங்கள்லாம் பார்க்குறனாக்கா இல்லை 300 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் தள்ளி பார்க்க வேண்டியது இருக்குது. அதில் ட்ரெயின்லேயே நமக்கு ஆஃப் டே போயிடும். அதனால் அதை பண்ணோம். இப்போ அசர்பைஜானில் பார்த்திங்கன்னா முக்கியமான
மெயின் இடம் இருக்குது, பக்கத்தில் ஃப்ளேமிங் டவர் இருக்குது, அப்புறம் இந்த கேஸ்பியன் சி அது ஓரத்தில் இந்த நகரமே இருக்குது. அது அப்புறம் குபுஸ்தான் இன்னும் ஒரு 4-5 இடம் இருக்குது. அது வந்து ஒரு 5-6 நாளில் பார்த்துடலாம். அவுட்டரில் போகிறோம்னாக்கா அதுக்கு வந்து நமக்கு ஒரு நாள் ஆகும் ஃபுல்லாக. அந்த மாதிரி நம்ம இந்த இடம் காந்தியா போகலான்னு ஐடியா பண்ணியிருக்கோம். நம்ம மக்கள்லாம் போயிட்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்குல்ல அந்த இடத்த, அதை பார்ப்போம். என்னமோ டிசைன் நம்ம ஒரு பால் மாதிரி வச்சுருக்கோம், அதில் ஃபவுண்டைனு, அதில் வந்து தண்ணியாக ஊற்றிக்கிட்டு இருக்குது. ஆனால் இங்கே பொழுது போகிறதுக்கு வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ இடங்கள் இருக்குது. இது பக்கத்தில் மியூசியமும் இருக்குது. அந்த ஆளுக்கு கட்டின கலை பாருங்கள், இழைச்சி வச்சிருக்கான். தரைக்கு தான் காசு கொடுக்குறேன். என்ன அந்த ஏரியா சுற்றிய எத்தனை சதுர பரப்பில் இருக்குன்னு தெரியல. இதே தர தான் எந்த பக்கம் எங்கேடா பாதை மாதிரி போனால் கூட திருப்பி அந்த இதை பார்த்தாலே சரி நம்ம நிசாமி சீட்டு வந்துட்டோம்னு அர்த்தம். இந்த தரை எங்கே போனாலும் பார்க்கலாம். அந்த ஏரியா ஃபுல்லாக ஒருத்தர் போகிற சும்மா மாதிரி ஒரு ஆள், இங்கே ஜொமேட்டோ போதில் அந்த மாதிரி ஒரு ஆள் போகிறாரு. இது ஒரு கார் மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்கான், வேனு. அதில் இது ரெஸ்டாரண்ட்டு, 2 பக்கமும் எல்லாம் ரெஸ்டாரண்ட் தான், விதவிதமான ரெஸ்டாரண்ட்டு. சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்குது, வெஸ்டர்ன் இருக்குது. நம்ம தமிழ் சாப்பாடு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமம் தான். ஆனால் இவ்வளோ கூட ரைஸ் வச்சுருக்கா. ரைஸோடு பார்த்திங்கனாக்கா இந்த எக்ஸ்ட்ரா உள்ள ஐட்டங்கள் வாங்குற மாதிரி இருக்குது. இதை வந்து ஓட்ட வேண்டியதுதான் சாப்பாடை. வெளிநாடு வந்தாக்கா மெயினாக வந்து பேட்சு நம்ம இந்த மாதிரி இவங்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா ஃபேமிலியாக இருந்தால் நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் போக முடியாது. தனிப்பட்ட முறையில் வந்தாக்கா நம்ம இருக்கிற சாப்பாடை அட்ஜஸ்ட் பண்ணி தான் சாப்பிட்ணும். நான் அந்த இதான் சாப்பிடுவேன். இப்போ ரூமுக்கு போயிட்டோம்னா இப்போ ரூமில் கூட இது பண்ணணும். ஏன்னா இப்போ நம்ம பார்த்துருக்க ஹாஸ்டல் வந்து சமையக்கட்டோடு இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பக்கத்துலேயே இது மார்க்கெட், இது பக்கத்துலேயே தான் எல்லாமே இருக்குது. காய்கறி சந்தை இருக்குது, மளிகை ஜாமான் கடையெல்லாம் இருக்குது. கொஞ்சம் வாங்கிட்டிங்கன்னா கூட போகும். நம்ம நைட்டு எல்லாம் காமிற 9 மணிக்கு மேலே தான், 8:30-9 மணிக்கு மேலே தான் அந்தந்த ஏரியாலாம் திறக்கிறாங்க. சிலது பஸ்ஸு போக வேண்டியது. அதனால் ஏதாவது ஒரு லெமன் ரைஸோ ஏதாவது ஒரு இதை சாப்பாடை கட்டிக்கிட்டோம்னாக்கா நம்ம எங்கே வேணாலும் போய்க்கலாம், எந்த டைத்தில் வேணால் போய்க்கலாம், எங்கே வேணாலும் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். அதனால் சாப்பாடு பிரச்சனை அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை வெளியில் அந்த கிளம்புக்கு எப்போ மாதிரி ப்ரெட்டு ஆம்லெட்டு அது எல்லாம் ரோட்டுக்கு ஓரத்தில் தான் போட்டுருக்கோம். அதுக்கிட்ட என்ன அரை மிளகாத்துனா ஒரு 2 சைஸு, ஒரு பேர்னா ஒரு மிளகாத்து 50லேருந்து 55 ரூபா அவ்வளோ வரும் சொல்கிறேன். அது வாங்கிக்கலாம் தான். இங்கே இன்னொரு ஃபவுண்டைன் பாருங்கள். எப்போ அந்த பார்க்லேயே அந்த நிசாமி ஸ்ட்ரீட்லேயே எத்தனை வகையான ஃபவுண்டைன் வச்சுருக்கான், டிசைனாக வச்சுருக்கானோ. சின்ன பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கு மெரிகோ ரவுண்ட் அப்படின்வாங்கள்ல, அந்த நம்ம ஊரில் அந்த இதில் ஏறிட்டு வருவாங்கள்ல குதிரை இதில், அந்த மாதிரி எல்லா பக்கமும் பாதை ரோடு. ஒவ்வொரு ரோடு பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். எல்லாம் மெயின்டெனன்ஸு சொல்லவே தேவையில்லை. அதுங்க அந்த பார்க்கை விட்டு வெளியில் வந்தாங்க ரோடு, மெயின் ரோடு, காரு அப்படியே அழகாக போகுது. இதுதான் இந்த ஓல்டு டவுன் என்ட்ரன்ஸு. வெளியே பாருங்க கோட்டை இருக்குது, அதுக்குள்ளே தான் அந்த பழங்காலத்து வீடுகள் இதெல்லாம் நிறைய இருக்குது. உள்ள பார்க்க வேண்டிய இடம் வந்து உள்ளே எக்கச்சக்கமாக இருக்குது. உள்ளே மக்கள்லாம் போகணும். டேக்ஸி இருக்குது, டேக்ஸியெல்லாம் இல்லைங்க, நமக்கு இந்த பஸ்ஸே போதும். பஸ் வந்து அந்த 200 ரூபாய்க்கு கொடுத்து கார்டு வைக்கிறோமா, ஒவ்வொரு இடத்துக்கு பிடிக்கலாம். கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளோனாக்கா 10 ரூபா 12 ரூபா தான் ஆகுது ஒவ்வொரு இதுக்கு. ஆனால் இங்கே நீங்கள் எங்கே போய் எங்கே இறங்கலாம் தெரியும், எவ்வளோ தூரம் போனாலும் தெரியும்.
0.50 1 மணி நேரத்து வந்து 50 ரூபா. 0.50ன்னா 50 பைசா. நம்ம ஒரு இது பண்ணாக்கா எவ்வளோ, ஒரு 20 ரூபாக்குள்ள ஆகும். எங்கே வேணாலும் ஏறலாம் இறங்கலாம் பஸ்ஸெல்லாம் எல்லாம் ஏசி பஸ்ஸு தான். அதனால் வந்து நம்ம ரூமா மதிப்புக்கு இங்கே ஜாஸ்தியாக இருக்க ஒழிய, பட் இது வந்து ஒர்த்தானது தான். நம்ம இது வருது பழங்காலத்து இந்த கோட்டை தான் மெய்டன் டவர்னுவாங்க. அவ்வளோ பெருசரி வருது. வந்து 12ஆம் நூற்றாண்டில் கட்டியிருக்காங்க. இதில் 97 அடி உயரம். இதில் 29 மீட்டர் இருக்கும். 97 அடி. அது மேலே உள்ளறிய இதெல்லாம் இது மாதிரி வச்சுருக்காங்க. ஷாப்பிங் மால் இருக்குது, இது இருக்குது. இது அந்த காலத்தில் வந்து விற்பனை அங்காடி, அந்த மாதிரி எல்லாம் விற்பனை அங்காடி எல்லாம் அந்த பழங்காலத்து இதெல்லாம் வந்து சேர்த்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி அதாவது இந்த தெருவில் வந்தாக்கா நம்ம எல்லாரும் அப்போ பழங்காலத்து அந்த இடிஞ்சது அப்படியே ஒரு லெவல் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கிட்ட கூட ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு கதை சொல்கிறாங்க. அவ்வளோ கதையெல்லாம் கேட்குறதுக்கு நமக்கு இல்லை, எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறதுக்கு. நம்ம மகாபலிபுரத்தில் போனாக்க கைடெல்லாம் இருப்பாங்களே, அந்த ஏரியாவோட விளக்கங்கள் சொல்கிறாங்க. அந்த மாதிரி விளக்கங்கள் இருக்காங்க. ஆனால் அவங்க பெரும்பாலும் அசர்பைஜானியில் அசர்பைஜானி இங்கிலீஷு பேசுகிறாங்க. நமக்கு அவ்வளவு புரியறது வாய்ப்பு இல்லை. ஓரளவு தான் அங்கங்கே இங்கிலீஷில் வச்சுருக்காங்க. அது ஒரு இது வசதி. இங்கிலீஷில் வந்து நமக்கு விளக்கங்கள் கொடுக்குறதுக்கு இங்கே போர்டு வச்சுருக்காங்க. அதை படித்தாலும் நம்ம ஓரளவு படிச்சுக்கலாம். அதனால் இதில் வந்து நம்ம முக்கியமாக இந்த ஓல்டு சிட்டி, இந்த மெய்டன் டவர், 12ஆம் நூற்றாண்டில் கட்டின இந்த மெய்டன் டவரை அவசியம் இங்கே தான் பாருங்கள். இப்போ நமக்கு வந்து டைம் ஆகிட்டு இருக்கிறதுனால ஈவினிங் டைம் நெருங்குது. அதனால் அந்த கடற்கரை கஸ்வின் சி பக்கமாக போய் பார்த்துட்டு சும்மா ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கு ஒரு நாள் நம்ம தனியாக போவோம். போய் ரூமில் போய் சமைச்சிட்டு தூங்குவோம். நாளைக்கு வந்து இன்றைக்கி ஃப்ளேம் டவர் பார்க்கல, நீ டயர்டில், அதுக்கு தனியாக நம்ம ஒரு நாள் ஒதுக்கிக்க வேண்டியதான். போய் சமைச்சு நாளைக்கு தான் அந்த பர்னிங் மவுண்டைன் போக போகிறோம். காலம்புற நாளைக்கு காலை சந்திப்போம். பாருங்கள், இதனுடைய குறைகள் எதாவது இருந்தாக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வர எங்கே போனாலும் அந்த ஃப்ளேமிங் டவர் தெரியும். ஃப்ளேமிங் டவர்கிட்ட போயிட்டு 2-3 நாள் கழிச்சு போயிட்டு அந்த விவரத்தை உங்களுக்கு முழு டீட்டெயிலாக சொல்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நாளைக்கு சந்திப்போம். குட் பை.